ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மதுமிதா டாக்ஸ். உங்களுக்கு இந்த ஃபீலிங் இருந்திருக்கா? காலையில் 8 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, 10 மணிக்கு எந்திரிச்சாலும் சரி, யூ ஃபீல் டயர்ட், இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்கலாம் போலையேன்னு தோணும். அலாரம் அடித்த உடனே நம்ம பண்ணுற ஃபஸ்ட்டு விஷயம் ஸ்னூஸ் பட்டனை ஆன் பண்ணுறது தான். செகண்ட் விஷயம், நம்ம பில்லோக்கு பக்கத்தில் இருக்க ஃபோன் எடுத்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்திருக்கா, நமக்கு மெசேஜ் வந்திருக்கா, இல்லை யார் யார் ரீல்ஸ் போட்டிருக்கா, இல்லை ஸ்டோரி யார் போட்டிருக்கான்னு பார்க்குறது, இல்லை நம்மளோட ஸ்டோரிக்கு யாரெல்லாம் லைக் போட்டிருக்கான்னு செக் பண்ணுறது தான். ஜெய் ஷெட்டியோட திங்க் லைக் அ மாங்க் புக்கில் அவர் ஒரு ஷாக்கிங்கான உண்மையை சொல்கிறாரு. அது என்னன்னா, வென் யூ செக் யோர் ஃபோன் ஃபஸ்ட் திங் இன் த மார்னிங், இட் இஸ் லைக் இன்வைட்டிங் 100 ஆஃப் சாட்டி ஸ்ட்ரேஞ்சர்ஸ் இன்டு யோர் பெட்ரூம். யோசிச்சு பாருங்கள், உங்கள் பெட்ரூமில் ஒரு 100 பேர் வந்து கத்திக்கிட்டே இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸ்ட்ரெஸ் ஆகும்ல. இதை தான் நம்ம ஒவ்வொருத்தரும் டெய்லியும் நம்ம டேவை ஸ்டார்ட் பண்ணும்போது பண்ணுறோம். இன்னைக்கு வீடியோ ரொம்ப ஸ்பெஷல். வி ஆர் கோயிங் டு ஃபிக்ஸ் யுவர் ஸ்லீப், யுவர் மார்னிங் அண்ட் யுவர் ஃபோக்கஸ். இது வெறும் வேக்கப் அட் 5 AM அட்வைஸ் இல்லை. வி ஆர் கோயிங் டு யூஸ் த மாங்க் மெத்தட். ஸோ லெட் அஸ் டைவ் இன். நம்ம எல்லாரும் பண்ணுற பெரிய தப்பு என்னென்னா, நம்மளுடைய மார்னிங் ரொட்டீனை ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஆனால் ஜெய் ஷெட்டி என்ன சொல்கிறாருன்னா, யுவர் மார்னிங் இஸ் டிஃபைன்டு பை யுவர் ஈவினிங். நீங்கள் காலையில் ஃப்ரெஷ்ஷாக எந்திரிக்கணும்னா உங்கள் ப்ரிப்ரேஷன் ப்ரீவியஸ் நைட்லேருந்தே ஸ்டார்ட் ஆகணும். இதுக்கு பின்னாடி ஒரு பயாலஜிக்கல் சயின்ஸே இருக்குது. நம்ம பாடியில் HGHன்னு ஒன்று இருக்குது. இதுக்கு பேர் தான் ஹியூமன் க்ரோத் ஹார்மோன். இந்த ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் தான் நம்மளுடைய எனர்ஜி, மெட்டபாலிசம் அண்ட் செல் ரிப்பேருக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த ஹியூமன் க்ரோத் ஹார்மோன் எப்போ ரிலீஸ் ஆகும்னா, எக்ஸாக்டாக 10 PM, நைட் 10 PMலேருந்து மார்னிங் 2 PM வரை தான் இதோடைய ரிலீஸ் வந்து மேக்ஸிமமாக இருக்கும். மாங்க்ஸ் இதை மணி ஸ்லீப்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் தூங்கினாதான் உங்களுக்கு மேக்ஸிமம் ப்ராஃபிட் ஆஃப் எனர்ஜி கிடைக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? கரெக்டாக 10 மணிக்கு மேலே தான் மூவி பார்க்கவே ஸ்டார்ட் பண்ணுவோம், இல்லைனா சோஷியல் மீடியா ஸ்க்ரோல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்கள் நைட் 12 o'clock தூங்கி மார்னிங் 8 or 10க்கு எழுந்திரிச்சாலும் உங்கள் பாடி டயர்டாக தான் ஃபீல் ஆகும். பிகாஸ் யூ மிஸ்டு த மணி ஸ்லீப் விண்டோ. ஸோ ஸ்டெப் 1, நீங்கள் நெக்ஸ்ட் டே ப்ரொடக்டிவாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, யூ சிம்ப்ளி ஹாவ் டு ஸ்லீப் எ பிட் இயர்லியர். ஒரு 10:30க்கு தூங்கினா கூட யூ வில் see a massive difference in your next day. அடுத்த விஷயம், டெசிஷன் ஃபேட்டிக். நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே நம்மளுடைய பிரெயின் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஆனால் நம்ம அப்போ தான் என்ன பண்ணுவோம்? நம்ம இன்றைக்கி என்ன ட்ரெஸ் போடலாம், என்ன டின்னர் சாப்பிட போகிறோன்னு யோசிச்சுட்டு இருப்போம். இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம பிரெயின் பவரை வேஸ்ட் பண்ணுறோம். ஸ்டீவ் ஜாப்ஸ், ஒபாமா இந்த மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லான பீப்புள் டெய்லி ஒரே மாதிரியான ட்ரெஸ் தான் போடுறதை நம்ம பார்த்துருப்போம். ஈவன் மாங்க்ஸ் ஆல்சோ வியர் த சேம் ட்ரெஸ் லைக் யூனிஃபார்ம் பிகாஸ் தே டோன்ட் வாண்ட் டு வேஸ்ட் தேர் எனர்ஜி ஆன் ஸ்மால் டெசிஷன்ஸ். ஜெய் ஷெட்டி சொல்கிறாரு, இன்சிக்னிஃபிகண்ட் சாய்ஸஸ் காம்ப்ளிகேட் திங்ஸ் அன்னெசரிலி. ஷார்க் டேங்க் செலிபிரிட்டி கெல்வின் ஒரு சூப்பரான டெக்னிக் சொல்கிறாரு. அவர் டெய்லியும் தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் பேப்பரில் அவர் நாளைக்கு பண்ண வேண்டிய 3 முக்கியமான விஷயத்தை எழுதி வச்சுட்டு தான் தூங்குவாராம். ஸோ ஆக்ஷன் ஸ்டெப், தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நாளைக்கு என்ன ட்ரெஸ் பண்ண போகிறீங்க, நாளைக்கு பண்ண வேண்டிய 3 முக்கியமான விஷயம் என்னன்றதை டிசைட் பண்ணிவிட்டு தூங்குங்க. இப்போ மார்னிங் ரொட்டீனுக்கு போகலாம். காலையில் எழுந்திரிச்சதும் நம்ம பிரெயின் ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கும். இமேஜின் பண்ணுங்கள், ஒரு கார் நின்றுட்டுருக்கு. அந்த காரை 0 km ஸ்பீட்லேருந்து நெக்ஸ்ட்டு 2 secondsல 60 km ஸ்பீடுக்கு சேஞ்ச் பண்ணால் அந்த இன்ஜின் என்ன ஆகும்? டேமேஜ் ஆகும்ல. அதே தான் நம்ம பிரெயினுக்கு நம்ம டெய்லியும் பண்ணிகிட்ருக்கோம். காலையில் எழுந்திரிச்ச உடனே நெகட்டிவ் நியூஸஸ் அண்ட் சோஷியல் மீடியாவில் தேவையில்லாத கண்டென்ட்ஸை நம்ம பிரெயினுக்கு ஃபீட் பண்ணுறது மூலமாக நம்ம ஸ்ட்ரெஸ் ஆகிட்டுருக்கோம். ஜெய் ஷெட்டி சொல்கிறாரு, மோஸ்ட் கார்ஸ் ஆர் நாட் பில்ட் ஃபார் தட் சடன் ட்ரான்சிஷன் அண்ட் ஹியூமன்ஸ் ஆர் டெஃபினெட்லி நாட் பில்ட் ஃபார் இட். ஸோ நோ ஃபோன் ஃபார் அட்லீஸ்ட் 20 minutes. அதுக்கு பதிலாக ஜெய் ஷெட்டி டைம்னு ஒரு சிம்பிள் ஃபார்முலா சொல்கிறாரு. T ஃபார் தேங்க்ஃபுல்னஸ். டெய்லி கண்ணாடி முன்னாடி நின்று ஐ ஆம் கிரேட்ஃபுல் டு பி அலைவ்னு சொல்லுங்கள். I ஃபார் இன்சைட். 5 to 10 minutes புக் படிங்க ஆர் பாட்காஸ்ட் கேளுங்க. M ஃபார் மெடிடேஷன். 5 to 10 minutes சைலண்ட்டாக உட்காந்து விஷுவலைஸ் யுவர் டே. E ஃபார் எக்ஸசைஸ் ஆர் யோகா ஆர் ஜிம் போகலாம். ஓகே, மார்னிங் ரொட்டீன் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட், எவ்ரி லொக்கேஷன் ஹேஸ் எனர்ஜி. நம்ம இருக்கிற ஒவ்வொரு லொக்கேஷனும் ஒரு எனர்ஜி இருக்குன்னு சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? ஆக்சுவலி அதுதான் உண்மை. நம்ம இருக்கிற ஒவ்வொரு லொக்கேஷனுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கும். ஆசிரமத்தில் மாங்க்ஸ் எல்லாரும் தூங்குறதுக்குன்னு தனி பிளேஸும், சாப்பிட்றதுக்குன்னு தனியான பிளேஸும் அண்ட் மெடிடேட் பண்ணுறதுக்குன்னு அதுக்கேற்ற மாதிரி தனியான பிளேஸும் அலோகேட் பண்ணி அங்கே மட்டும்தான் அவங்க அந்த பர்டிகுலர் ஒர்க்கை வந்து பண்ணுவாங்க. பிகாஸ் எவ்ரி லொக்கேஷன் ஹேஸ் எனர்ஜி. நீங்களே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க, நீங்கள் எப்போ தூங்குற இடத்த விட்டுட்டு யூஸ்வலாக வேற ஒரு இடத்துல தூங்கும் போதோ இல்லாட்டினா வேற ஒரு ஊரில் உங்கள் ரிலேட்டிவ்ஸ் வீட்டில் தூங்கும் போதோ உங்களுக்கு தூக்கமே வந்திருக்காது. இது ஏன்னா பிகாஸ் லொக்கேஷன் ஹேஸ் எனர்ஜி.
நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டு படித்தாலோ இல்லை உங்கள் ஆஃபீஸ் ஒர்க் பண்ணாலோ உங்கள் பிரெயின் கன்ஃபியூஸ் ஆகிடும், இது தூங்குறதுக்கான இடமா இல்லை ஒர்க் பண்ணுறதுக்கான இடமான்னு. ஜெய் ஷெட்டி சொல்கிறாரு, இஃப் யூ பிரிங் தோஸ் எனர்ஜி டு யுவர் பெட்ரூம் இட் இஸ் ஹார்டர் டு ஸ்லீப் தேர். ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ நீங்கள் இருக்கிறது ஒரே ஒரு சின்ன ரூமாக இருந்தாலும் சரி, அந்த ரூமில் ஒவ்வொரு பிளேசஸையும் ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்க்குன்னு அலோகேட் பண்ணிவிடுங்க. அந்த பிளேஸில் உட்காந்து அந்த ஆக்டிவிட்டீஸ் மட்டும் தான் பண்ணணும். ஸோ நீங்கள் பர்டிகுலராக அந்த பிளேஸில் அந்த ஆக்டிவிட்டியை பண்ணும்போது உங்களால் எஃபிஷியண்ட்டாக அந்த ஆக்டிவிட்டியை பண்ணி முடிக்க முடியும். இனி டைனிங் டேபிளில் உட்காந்து ஒர்க் பண்ணாதீங்க, பெட்டில் உட்காந்து சாப்பிடாதீங்க. இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன டெஸ்ட்டு. நீங்கள் டெய்லி ஒர்க் பண்ணுற ஆஃபீஸில் ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் எங்கே இருக்குன்னு தெரியுமா? இந்த புக்கில் ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, ஒரு ஆஃபீஸில் 24% ஆஃப் பீப்புளுக்கு மட்டும்தான் அந்த ஆஃபீஸில் இருக்க ஃபயர் எக்ஸ்டிங்யூசர் எங்கே இருக்குன்னே தெரிஞ்சிருக்கு, ஈவன் தோ பக்கத்துலேயே இருந்திருந்தாலும். நம்மளை சுற்றி இருக்க விஷயங்களை பார்க்குறதுன்றது வேற, நோட்டீஸ் பண்ணுறதுன்றது வேற. ஃபைனலி லெட்ஸ் டாக் அபவுட் ஃபோக்கஸ். நம்ம எல்லாரும் மல்டி டாஸ்கிங் பெரிய டேலண்ட்டுன்னு நினைக்கிறோம். பட் ரிசர்ச் சேஸ் only 2% ஆஃப் us கேன் மல்டிடாஸ்க் எஃபிஷியன்ட்லி. மற்ற 98% ஆஃப் பீப்புள் எல்லாரும் ஜஸ்ட் டாஸ்க் ஸ்விட்ச் பண்ணுறோம். ஒரு ஜென் மாஸ்டர் சொல்கிறாரு, இஃப் ஐ எம் இன்கேப்பபிள் ஆஃப் வாஷிங் டிஷஸ் ஜாய்ஃபுல்லி, ஐ எம் ஈக்குவலி இன்கேப்பபிள் ஆஃப் என்ஜாயிங் மை டெசர்ட். சாப்பிடும்போது ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் யோர் ஃபுட், டோன்ட் வாட்ச் டிவி. படிக்கும்போது ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் யோர் ஸ்டடீஸ், டோன்ட் ஸ்க்ரோல் யோர் ஃபோன். ஆனால் மது, ரொட்டீன் போர் அடிக்காதா? கோப் அப்படின்றவரை ஜெய் ஷெட்டி இன்டர்வியூ பண்ணும்போது கோப் என்ன சொல்கிறாருன்னா, க்ரியேட்டிவிட்டி கம்ஸ் ஃப்ரம் ஸ்ட்ரக்சர். ரொட்டீன் இருந்தால் தான் உங்கள் மைண்ட் ஃப்ரீயாகவே யோசிக்க முடியும். ஆசிரமமில் மாங்ஸ் எல்லாரும் டெய்லி ஒரே பாதையில் தான் போவாங்களாம். ஆனால் ஒவ்வொரு நாள் போகும்போதும் அந்த பாதையில் ஏதோ ஒரு சின்ன புது விஷயத்தை கண்டுபிடிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு டாஸ்க் இருக்குமா. இதுக்கெல்லாம் பிஹைண்ட் த ரீசன் என்னென்னா, நம்மளுடைய டெய்லி ரொட்டீனில் ஏதோ ஒரு புதுசான விஷயத்தை நோட்டீஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஃபோக்கஸ் அதிகரிக்கும், நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி அதிகரிக்கும். அண்ட் என் லைஃப்பில் நான் பெரிய பெரிய விஷயங்களை அச்சீவ் பண்ணால் தான் நான் சந்தோஷமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நான் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கண்டுபிடிக்கிறது மூலமாக நான் சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்றது தான் உண்மை. இட் கீப்ஸ் யுவர் பிரைன் யங். ஸோ நாளையிலேருந்து நீங்கள் ஒரு புது பிளேஸ்க்கு போகும்போதோ இல்லைனா ட்ராவல் பண்ணும்போதோ பஸ்ஸில் வெறும் ஃபோன் பார்த்துட்டு இல்லாமல் உங்களை சுற்றி என்ன இருக்குன்றதை நோட்டீஸ் பண்ணுங்கள். அண்ட் நீங்கள் டெய்லி மீட் பண்ணுற ஒவ்வொரு புது பர்சனோட கான்வோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதெல்லாமே உங்களுடைய டெய்லி டேவை ஒரு ஃப்ரெஷ்ஷான புது டேவாக ஃபீல் பண்ண வைக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், வி கவர்ட் எ லாட் டுடே. ரொட்டீன்றது ஜெயில் இல்லை, இட் இஸ் அ ஃப்ரீடம். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு 7 டேஸ்க்கு நம்ம ஒரு சேலஞ்ச் எடுப்போம். ஸ்லீப் பிஃபோர் 10:30 PM அண்ட் கேட்ச் யுவர் மணி ஸ்லீப். எவ்ரி மார்னிங் ஃபஸ்ட்டு 20 minutes நோ ஃபோன். எவ்ரி லொக்கேஷன் ஹேஸ் எனர்ஜி, ஸோ டோன்ட் ஒர்க் ஆன் த பெட். அண்ட் எவ்ரி சிங்கிள் டாஸ்க் பண்ணும்போதும் அந்த பர்டிகுலர் டாஸ்கில் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், டோன்ட் மல்டி டாஸ்க். இது எல்லாமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபோக்கஸ் எப்படி மாறுச்சுன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மதுமிதா டாக்ஸ். ஷேர் திஸ் வித் யர் ஃப்ரெண்ட் ஹூ இஸ் ஆல்வேஸ் டயர்ட். நெக்ஸ்ட்டு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே பாசிட்டிவ், ஸ்ப்ரெட் குட் வைப்ஸ். பை.